ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2020ல ரிலீஸ் ஆன லெட் இட் ஸ்னோ அப்படிங்கிற ஒரு வேற லெவல் ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோனும் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பா அந்த பனிச்சறுக்கெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு பனிச்சறுக்கு விளையாடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க சர்ஃபிங் பண்ண போறோம், எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் அந்த இடத்துக்கு போவாதீங்க, அது ரொம்பவே மோசமான இடம், அங்க போறவங்க யாருமே உயிரோட திரும்பினது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னதான் வார்ன் பண்ணாலும் ஹீரோனும் கேட்காம அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அப்படி போனவங்களுக்கு என்ன ஆச்சு, அங்கிருந்து உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே த்ரில்லிங்கா சொன்ன படம் தான் லெட் இட் ஸ்னோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே வியூஸ் கம்மியா போயிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு இந்த பனிச்சறுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கா. அவ போட்டிருக்க அந்த சர்ஃபிங் ஷூவில் வந்துட்டு அந்த பனி நிறைய படர்ந்துருக்கும் போல. ஸோ அதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பனி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வேற ஒரு ஆள் அங்க சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு வரும்போது இந்த சின்ன பொண்ணு மேல தெரியாம போது அந்த பொண்ணு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடிச்சவன் சொல்லும் போது அவனுடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, இல்லைங்க வேணாம், நம்ம இங்க 2 பேர் தான் இருக்கோம், நம்ம முதல்ல இங்க தப்பிச்சு போயிடலாம், இதுக்கு மேல இங்க நம்ம இருந்தோம்னா இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம தான் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாம அங்கிருந்து 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ பனியில ரொம்பவே தனியா இருக்கிறதுனால அந்த பொண்ணு அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணியிருக்காங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கறதுனால வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இப்போ அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க பனிச்சறுக்கு விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு டூரிஸ்ட் தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவோம். ஸோ இப்படியே இவங்க 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இவங்க வர வேண்டிய அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹோட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நாங்க பிளாக் ரிச்சிங்கிற இடத்துக்கு போகணும், அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கேட்கிற இந்த ரிசப்ஷனிஸ்டும் ரொம்பவே பயந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம சாரி சார், அந்த இடத்துக்கு நீங்க போக முடியாது, அங்க போற எல்லாருமே ரொம்ப கொடூரமா இறந்து போறாங்க, அப்படி இல்லைன்னா காணாம போறாங்க, அவங்களோட டெட் பாடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேடம் என்ன ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் முக்கியமான ஒரு பிளான் வச்சிருக்கேன், கண்டிப்பா அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த சமயத்துல அந்த ரிசப்ஷனிஸ்டோ இங்க பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்ன இடத்துக்கு ஒரு கப்பல் போனாங்க, அங்க போன ஒருத்தவங்களுடைய ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாங்க, இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, இதுக்கு மேலே நீங்க அங்க போக ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு வேற சான்ஸே இல்லை, அங்கதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றான். அந்த ரிசப்ஷனிஸ்டுமே வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அங்க போறதுக்கு பேக் பண்ணோம் இல்லையா, சோ அதுக்காக ஹீரோயின் அந்த பேக் எல்லாம் எடுத்து தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதுக்காக ஒரு ரிங் வச்சிருப்பான். அதை எடுத்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. அவன் சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு ஆசைப்படுறான், நாம அதை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே அங்க வச்சிடறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனும் பேக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்படியே ரிசப்ஷனிஸ்ட் வரும்போது அந்த ரிசப்ஷனிஸ்டோ நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்காக ஹெலிகாப்டர் சொல்லியிருக்கோம், அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. அந்த வேன்ல பார்த்தா ஒரு இறந்து போன டெட் பாடி கிடக்குது. என்ன அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் காணா போனதா சொன்னாங்க இல்லையா, அவனோட டெட் பாடி தான். சோ வந்தவங்களும் அவனை யாரோ அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோன்னு ரொம்பவே பயந்து போயிடுறான். அங்க போக வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது இங்க பாரு, அவரை யாரையும் கொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல, அவரு தனியா போய் சர்ஃபிங் பண்ணிருக்காரு, அடிபட்டு மயங்கி இருப்பாரு, அந்த இடத்துல பனி அதிகமா இருக்கிறதுனால இறந்து போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோனும் அப்படியே மறுபடியும் போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. என்னதான் ஒத்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளார ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. இப்ப ஹீரோனும் அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. ஹெலிகாப்டர் ஓட்டுறாலையும் அந்த பைலட் அவனுக்கு சில காசெல்லாம் கொடுத்து நாங்க சொல்றதுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஏறி உட்காந்துக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த ஹெலிகாப்டர் கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சூப்பரான வியூஸ் எல்லாம் இருக்கு, ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க பார்த்து. அப்படி இவங்க போயிட்டே இருக்கும்போது உயரமான ஒரு இடத்துல ஒரு கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கு. என்ன இது இந்த இடத்துல சிம்பிள் போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரும் அந்த பைலட் கிட்ட கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு இங்க விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இங்க வந்த டூரிஸ்ட் ஒருத்தர் அந்த பொண்ணை இடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் காணாம போறாங்க, சில பேர் இறந்து போய் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணோட ஆவிதான் இதெல்லாம் பண்றதா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பைலட் சொல்றான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோயின் ரொம்பவே பயந்து போறா. ஹீரோ கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரி தெரியுது. ஒரு வழியா இவங்க வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஹெலிகாப்டரும் இவங்களை இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரமா நடக்கிறாங்க. மலையோட உச்சிக்கு போயிட்டு அங்க இருந்து சர்ஃபிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. முதல்ல அந்த ஹீரோ தான் போறான். அப்படி போகும்போது பின்னாடியே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்க போற இடத்துக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு இறந்து போனவருடைய கை மட்டும் அப்படியே பனியில புதைஞ்சு போய் அப்படியே வெளியில காமிக்கிறாங்க. அதெல்லாம் கவனிக்காம இவங்க 2
பேரும் நல்லா ஜாலியா சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கிட்ட வாக்கி டாக்கி இருக்கும் போல இருக்கு. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போய் அப்படியே அந்த வாக்கி டாக்கில பேசிக்கிட்டு ஜாலியா சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிற அந்த இடத்துல நிறைய பனிப்புகை மாதிரி இருக்கும். இந்த மேக கூட்டங்கள்லாம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சோ இதை பத்தி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆக்சுவலா தூரமா தான் இருக்காங்க. இந்த சமயத்துல சரியா கண்ணுக்கு கூட தெரியல. அந்த சமயத்துல பார்த்தா அந்த இடத்துக்கு ஏதோ ஸ்னோ பைக் சவுண்ட் கேக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா நேரா வந்து ஃபுல்லா கவர் பண்ண ஒருத்தன் வந்து இவங்கள பைக்கால இடிச்சிடறான் ஹீரோயினை. இதனால அப்படியே அவங்க கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி யாருமே இல்ல. அதே சமயத்துல ஹீரோக்கு அந்த வாக்கி டாக்கில பேசும்போது அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி போன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்க்கும்போது போன்லயுமே சிக்னல் இல்ல. என்னடா இது சோதனை அப்படிங்கிற மாதிரி எழுந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவை தேடி. நம்மள இடிச்சிட்டு போன அந்த ஸ்னோ பைக்கர் யாரு, முகம் ஃபுல்லாவே கவர் பண்ணிருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரமா நடந்து வந்ததுல பார்த்தா ஒரு ஆள் அங்க நின்னுகிட்டு இருக்கான். முன்னாடி ஃபுல்லா ரோஸ் எல்லாம் நட்டு வச்சிருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் நமக்கு சர்ப்ரைஸா ப்ரப்போஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ரோஸ் எல்லாம் கடந்துதான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா வர்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா முன்னாடி நிக்கிற ஹீரோவை பார்க்கும்போது அவன் ரொம்பவே பயத்தோட இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய வாய் கட்டப்பட்டிருக்கு நமக்கு தெரியுது. அதே போல அவனுடைய கையில ஒரு பொக்கையை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அவன் பயத்துல தான் கையாட்டுறான். ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போகும்போது அவளுக்குமே புரிய வருது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. உனக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்னோ பைக் அங்க இருந்து கிளம்புற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த ஸ்னோ பைக்ல தான் இந்த ஹீரோவை கட்டி வச்சிருப்பாங்க போல. அவனுடைய கால்ல தரன்னு அப்படியே இழுத்துட்டு போறான் அந்த சைக்கோ. இதனால ஹீரோயின் பயந்து போய் அப்படியே பின்னாடியே கத்திக்கிட்டே போறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த ஸ்னோ பைக் வேகமா போயிடுது. ஹீரோயினால பிடிக்க முடியல. இப்ப அந்த ஸ்னோ பைக்கோடைய மார்க் இருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது பார்த்தா அந்த ஹீரோடைய ரத்தம்லாம் அது கூட சேர்ந்து இருக்கும். ரொம்பவே ஃபீல் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல மேலதான் அந்த சைக்கோ நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்து யார் நீ, உனக்கு என்ன வேணும், என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தும் போது அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். டக்குன்னு ஒரு சின்னதா ஒரு பாம் எடுத்து அந்த இடத்துல போடுவோம். அங்க இருக்கிற பனிகள் எல்லாமே சரிய ஆரம்பிக்குது. இதனால வேகமா அங்க இருந்து சர்ஃபிங் பண்ணி வேற இடத்துக்கு தப்பிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அங்க வர்ற பனி எல்லாமே அவங்க மேல கொட்டிடுது. அவங்க பனியில மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவங்கள கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தியை வச்சு அந்த பனியில குத்திக்கிட்டே வரான் அந்த சைக்கோ. பயத்துல ஹீரோயினோ உறைஞ்சு போய் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படி அந்த சைக்கோ கத்தியில குத்துனதுல ஹீரோயினோடைய கையில அடிபட்டுருது. இதனால வழியில பயங்கரமா கத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த சைக்கோ அங்க இருந்து போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயினோடைய கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. ஹீரோயினும் மயக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. முன்னாடி யாருன்னு பார்த்தா ஒரு தாத்தா தான். அவர் நேரா வந்து ஹீரோயின் கண் முழிச்ச உடனே அந்த இடம் ஆபத்தான இடம்னு தெரியல, அப்புறம் எதுக்கு அங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்க யாரு என்னன்னு சுத்தமா இவங்களுக்கு ஐடியாவே இல்லை. இவங்களும் அந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட போன் இருந்தா கொடுங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க எந்த சிக்னலுமே கிடைக்காது, நீ போன் பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல சீனை கட் பண்ணி அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க யாருக்கோ கால் பண்ணி இப்ப புதுசா போன 2 கப்பலுமே காணாம போயிட்டாங்க. இந்த விஷயம் ஆபீசர்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுதான் நான் உனக்கு பண்ற கடைசி ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இவங்களும் ஆக்சுவலா அந்த சைக்கோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்ப அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காரு. அப்படியே ஹீரோனு கிட்ட போய் பாக்குறாங்க. என்னாச்சு தாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் அந்த சின்ன பொண்ணுடைய போட்டோவை காமிக்கிறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா, அவங்க அந்த சின்ன பொண்ணுடைய தாத்தா தான் போல இருக்கு இவரு. சோ அந்த பேத்தியோடைய கதையெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோனும் அந்த தாத்தாட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கி அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது அந்த தாத்தாவை காணோம். என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அங்கேயுமே அந்த தாத்தாவை காணோம். அங்க ஒரு ஸ்னோ பைக் தான் இருக்கு. அந்த ஸ்னோ பைக் கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தா இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடைய கிளவுஸ் இருக்கும், கை கிளவுஸ். அதை பார்த்த உடனே இந்த தாத்தா தான் சைக்கோ கில்லரா இருப்பாருன்னு சொல்லிட்டு பயந்து போய் வேகமா உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸும் அந்த ஸ்னோ பைக்கோட கீ கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஏதோ கீ கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து போட்டு அந்த ஸ்னோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கீ இருக்கு. எதுவுமே அந்த ஸ்னோ பைக்கு செட் ஆகல. இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்னோ பைக் வருது. அந்த பைக் தான் ஹீரோனை இடிச்ச அந்த பைக். அது மட்டும் இல்லாம ஹீரோவை இழுத்துட்டு போன அந்த பைக் அந்த சைக்கோவும் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கான். இந்த சமயத்துல அவன் கையில ஒரு கீ இருக்கு. இந்த கீ தான் அந்த ஸ்னோ பைக்குக்கான கீ போல இருக்கு. இந்த சமயத்துல ஹீரோயின் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பனி மேல மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க நடந்துகிட்டு இருக்காங்க. சோறு தண்ணி இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இருட்டவே ஆரம்பிக்குது. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலைமைக்கே போயிடுறாங்க. அப்படியே மயங்கே போயிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. 2 ஆபீசர் வந்து இந்த கப்பல் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு தெரியும் இல்லையா, சோ அவங்கள தேடுறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற பக்கத்துல தான் இருக்காங்க. கொஞ்சம் சத்தமா பேசினா ஹீரோயினுக்கே கேட்கும். அந்த மாதிரி அவங்க ரேடியோல பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே கிளியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்கி டாக்கில அங்க கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்ற மாதிரி தெரியுது. இந்த சவுண்ட் ஹீரோயினுக்கு
கேக்குது. இந்த சமயத்துல நம்ம குரல் கொடுத்து ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த ஸ்னோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. தப்பிக்கிறதுக்கு தேவையான அவ்வளோ விஷயமும் உங்களுக்கு கிடைச்சுமே அவங்களால தப்பிக்க முடியல. இதனால ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ மறுபடியும் ஹீரோயின் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு இடத்துல ஏதோ கவர் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போய் பார்த்தா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாலியா நாம கூட சைக்கோ கில்லரா இருப்பான்னு நினைச்சோம் இல்லையா, அந்த தாத்தாவை கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த சைக்கோ கில்லர். அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன பொண்ணுடைய போட்டோவும் அங்க சில மெழுகுவத்தியுமே இருக்கு. இந்த சமயத்துல அந்த தாத்தாவும் ஹீரோயினை பார்த்த உடனே தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடி போயிரு, தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களும் அப்படியே திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த சைக்கோ அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். இதனால பயந்து போன ஹீரோனும் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல அவங்க தடுக்கி கீழே விழ அவங்களுக்கு பலமான அடிபட்டுறது. ஏதோ குச்சி மாதிரியான ஒரு விஷயமும் அவங்களுக்கு சொருகிட்டதுன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ வழியில பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 நாளா இவங்க சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட சரியா குடிக்கல, அந்த பனிக்கட்டியை தான் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க தண்ணிக்கு பதிலா. ஹீரோனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹீரோவுக்கு ஒரு வாக்கி டாக்கி இருக்கும், இவங்களும் ஒரு வாக்கி டாக்கி இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க வச்சிருக்க வாக்கி டாக்கியை வச்சு அவனை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அந்த வாக்கி டாக்கில இருந்து ஒரு சவுண்ட் வரும். இதனால உடனே ஹீரோ கிட்ட நீ உயிரோட இருக்கியா, நீ உயிரோட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு பாட்டு சவுண்டு கேட்கும். அது யாருன்னா அந்த சைக்கோ தான் போல இருக்கு. உனக்கு என்னதான் வேணும், என் பாய் ஃப்ரெண்ட் என்னதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இன்னொரு சவுண்டு கேட்குது. பார்த்தா அந்த ஸ்னோ பைக் சவுண்டு தான். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ நின்றுகிட்டு இருக்கான். அதனால பயந்து போன ஹீரோனும் அங்கிருந்து மறுபடியும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி அந்த ஸ்னோ பைக் எடுத்துட்டு அந்த சைக்கோ துரத்திட்டு வரான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழ சைக்கோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினை கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கண் முழிக்கிறாங்க போல இருக்கு. அவங்க கண் முழிச்ச உடனே தண்ணி சத்தம், அந்த பனியெல்லாம் உருக்கி தண்ணியா வந்துட்டு இருக்கிற இடம் போல இருக்கு. ஸோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நதி போயிட்டு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த பைக் சவுண்ட் கேக்குது, அந்த சைக்கோடைய பைக் சவுண்டு. உடனே அந்த தண்ணியில இருந்து அந்த பக்கமா போய் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சைக்கோவும் வந்துடுறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் உனக்கு என்னதான்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தும்போது அவன் பொறுமையா பார்த்துட்டு அந்த சைக்கோ கில்லர் அப்படியே அந்த ஸ்னோ பைக் எடுத்துட்டு போயிடுறான். அந்த சைக்கோ என்ன நினைக்கிறான்னு நமக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஹீரோயினும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அன்னைக்குமே இருட்ட ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல சில குச்சிகள்லாம் போட்டு அப்படியே பத்த வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரமும் சேர்ந்து எரியுது. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அந்த குச்சி மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே டயர்டா இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாளா இதே மாதிரி சோறு தண்ணி இல்லாம இருக்காங்க. அப்படியே தட்டு தடுமாறி நடக்க முடியாம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஹீரோடைய ஞாபகங்கள், ஹீரோ அங்க முன்னாடி இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஞாபகங்கள்லாம் இவங்களுக்கு வரும். அதெல்லாம் கடந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல பார்த்தா தூரத்துல யாரோ நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியும். அந்த பனி புயலுக்கு நடுவுல நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அந்த ஹீரோ இறந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோ உடம்பு முழுக்க பனியால செய்யப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய கையில ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக ஒரு ரிங் வச்சிருப்பான் இல்லையா, அந்த ரிங்கை வச்சிருக்காங்க. மெதுவா கிட்ட போன ஹீரோனும் அந்த ரிங் எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஹீரோனும் ஹீரோடைய டெட் பாடியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே ஏதோ பேசிட்டு இருப்பான். இந்த சமயத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஸ்னோ பைக் எடுத்துட்டு அந்த சைக்கோ கில்லரும் வந்துட்டான். ஹீரோயினை போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வேகமா அந்த ஸ்னோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி முறுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த ஹீரோடைய டெட் பாடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்க இருக்கிற பெரிய பள்ளத்தாக்குல அப்படியே குதிச்சு சூசைட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா ஒரு கிராஸ் சிம்பிள், அந்த இடத்துக்கு போயிட்டு இன்னும் சில கிராஸ் சிம்பிள்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த சைக்கோ யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லேடி தான். ஆக்சுவலா இவங்க யாருன்னா அந்த இறந்து போன சின்ன பொண்ணுடைய அம்மா தான். அது மட்டும் இல்லாம அந்த வயசான ஆளை பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்துட்டு இவங்களுடைய அப்பா, இந்த சைக்கோடைய அப்பா தான். அதே மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்டா ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த சின்ன பொண்ணுடைய அக்கா. தன்னுடைய பொண்ணு கொலை பண்ணது இந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் தான் சொல்லிட்டு அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா வர்ற எல்லா டூரிஸ்டுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராஸ் சிம்பிள்ல போட்டிருக்க கிராஸ் சிம்பிள் எல்லாமே ஒருத்தவங்களை கொலை பண்ணதுக்கு அப்புறமா போடப்பட்ட கிராஸ் சிம்பிள் தான். ஸோ அவ்வளோ கிராஸ் சிம்பிள் உள்ளார போட்டிருக்கு. அந்த இறந்து போன சின்ன பொண்ணுடைய அம்மாவும் அவங்களுடைய அக்காவும் சேர்ந்து தான் இங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரிசப்ஷனிஸ்டா இருக்கிற அந்த அக்கா இந்த கொலையை தடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. என்னதான் அவங்களுடைய அம்மா தப்பு பண்ணாலும் அவங்க அம்மா இல்லையா, அதனாலதான் அவங்களை காப்பாத்துறதுக்காக சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதே போல தாத்தாவுக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது டூரிஸ்ட்டை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு. கொலை பண்ணவங்க யாரோ, ஆனா புதுசா வர்றவங்களை கொலை பண்ணதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால அந்த தாத்தா அந்த பேத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த அம்மாவோ தன்னுடைய பொண்ணு இறந்ததை தாங்கிக்க முடியாம ஒரு சைக்கோத்தனமா இங்க வர்ற எல்லா டூரிஸ்டுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னும் சாகல, கொலை வெறியோட மறுபடியும் எழுந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம
பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அதே போல இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.